இசுமானிடனா பிறந்தா இந்த உலகத்தை மீட்டிடவே இறைவன் எல்லாம் கொடுத்தார் செவி சாப்பிடுவோ இறைவன் எல்லாம் இந்த செவி சாப்பிடுவோ இசுமானிடனா பிறந்தா ஏசியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை இவ்வளமாய் பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்த நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையில அதிசயங்கள் செய்வதற்காக மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக. அவர் யார் பார்த்தீங்கன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இந்த பூமியில வாழ்கிற நமக்கு சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாமே மரத்துல இருந்து உண்டாகிற தேவனத்துல நம்ம கிடைக்கிறது. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அவர் நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா,
ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில பிறந்ததுதான். ஒவ்வொரு வீட்டிலும் சந்தோஷம் வர வேண்டும், சமாதானம் வர வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த வீட்டிலே அவர் பிறந்திருக்கிறார், ஒவ்வொரு உள்ளத்திலும். ஆகவே இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம கண்ணிய மூடி அன்பு சகோதரியும் பிள்ளைகளையும் நம்ம ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியம் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்தவரே, என் தேவ ஆவியான கர இறங்கி ராஜா, ஏசப்பா இந்த பூமியில பிறந்த நோக்கம் ஒன்று உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே சமாதானம் கொடுக்க, சந்தோஷம் கொடுக்க நீங்க பிறந்திருக்கிறீங்களாப்பா. ஆண்டவரே அன்பு சகோதரி ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் இறங்கி ராஜா, ஆண்டவரே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே சகோதரரோடு கூட இருந்து ஆண்டவரே உண்மையை முத்தமத்தோடு இருக்க நம்மளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தாவே தோல் கொடுக்கும்படியாக தேவன் கிருபை செய்வீராக. ஆண்டவரே இந்த 2025 கர்த்தாவே எப்படி இருந்தது எங்களுக்கு தெரியாது. 2026 கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க. இந்த சகோதரர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. நீ அதிசயங்களை காணப்படவே சொன்னீங்கப்பா, நீங்க அதிசயமான காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அதே போல பிள்ளைகளுக்கு ராஜா வேண்டிய ஞானத்தையும் சமாதானத்தையும் தருவீராக. கல்விமானின் நாவை பிள்ளைகளுக்கு தந்தருவீராக. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவுடைய நிலையில் தங்குவா என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே உங்களுடைய உன்னதமானவரின் மறைவில் நீங்க மறைத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். நீங்க பெரிய காரியத்தை நாமத்துடைய மகிமைப்படுத்துகிறார்கள். எதிர்காலம் வரும் காலம் உங்களை ஆசீர்வதிங்க. நன்மையான காரியங்கள் செய்யுங்க. பெரிய காரியத்தை நாமத்திலே மகிமைப்படுத்துங்க. மீட்பரும் ரட்சகருமாகிய அப்பா இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. God bless you. Happy Christmas and a Happy New Year. ஆமென். கொஞ்சம் குடிச்சிட்டு சரி, ஓகே. ப்ளீஸ் எல்லாரும் உட்காருங்க. ஹேப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் உட்காருங்க. சாமு வாழ்த்துக்கள். ஹரிஷ்